ஆரம்பிக்கலாங்களா? நம்ம ஆக்ரா வந்து ரீச் பண்ணிட்டோங்க. டெல்லியிலேருந்து ஆக்ரா வந்து அன்ரிசர்வ் தான் வந்தோம். இப்போ முடியல காமிக்கிற பாருங்க. இந்த கூட்டத்தில் தான் நானும் வந்தேன். பட் ஆனால் இறங்கிட்டேன். இன்னுமே இறங்கவே ஆள் வரல. பார்த்துங்க. நம்ம அழகாக வந்து பைக்கு புக் பண்ணேன் ஓலோவில். 64 ரூபா இங்கேருந்து நம்ம ரூம் போட்டு வா. நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த அதெல்லாம் ஏறிட்டாங்க. காசு அதிகமாக கேட்பாங்க. மேபி ஓலோவை பாருங்கள். அப்படின்னா ஆட்டோ இருக்குல்ல, ரிக்ஷா ஆட்டோன்னா ஜாதகம் ரேட்டாக இருக்கும். ரிக்ஷா ஆட்டோ வேணால் ட்ரை பண்ணுங்க. இதுதான் நம்ம லடாக்னு வருது. தாஜ்மஹால் ஆக்ரா வந்து தாஜ்மஹால் போகிறோம். இன்றைக்கி வந்து தாஜ்மஹால் வந்து லீவு. ஓகேவா? இவ்வளோ பண்ணியும் மண்டையை மறந்துட்டோம்ல. இது நிறைய வந்து நம்ம இது மறந்துட்டோம். ஓகேங்களா? அந்த ட்ரெயின் டிக்கெட் இது ஒரு ப்ரெஷர்லேயே நம்ம மறந்துட்டோம். பரவாயில்ல, நம்ம ஆக்ரா போட்டு பார்க்கலாம். அப்புறம் தாஜ்மஹால் இந்த சைட்லேருந்து பார்க்க முடியாது, யமுனா சைடு ஆப்போசிட்லேருந்து பார்க்கலாம். பண்ணிவிட்டு நமக்கு இன்றைக்கி 5 மணிக்கு ட்ரெயின். இன்னுமே சேட்டு ப்ரிப்பேர் பண்ணல இந்த ட்ரெயினுக்கு. அப்படி இருந்ததுன்னா இன்றைக்கி கிளம்பிடலாம் 5 மணிக்கு. அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஈவினிங் தான் டிக்கெட் புக் பண்ணுவோம். புக் பண்ணிவிட்டு நாளைக்கு கன்ஃபார்ம் தாஜ்மஹாலை பார்த்துட்டு போகலாம். என்ன பிளான்னு போனால் தான் தெரியும். இப்போ ஸ்டே பண்ணுற ரூம் வந்து இந்த ரூம் தான். ஓகேவா? நம்ம ஃப்ரெண்டு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய மிரர். தென் அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ட்ரெஸ் வைக்க ஸ்டோரேஜ். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள், ஒரு சேர், அப்புறம் 2 பேர் படுத்து தூங்குற அளவுக்கு ஒரு காட். அப்படியே நம்ம உள்ளே போனோன்னா பாத்ரூம், ஷவர், அதுக்கப்புறம் டேப்பு, இங்கே ஒரு வாஷ் பேஷன், அப்புறம் பெரிய மிரர். இது வந்து துணி வைக்கிறதுக்கு உடச்சிட்டணும். சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ரூம். நான் புக் பண்ண முக்கிய காரணம் வந்து இந்த பில்டிங்கோட டாப்பில் நின்று பார்த்தா தாஜ்மஹால் வந்து தெரியும். அந்த டின்னர் இல்லை லன்ச் அப்படி நம்ம சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக தேடி கண்டுபிடிச்சி தான் இந்த ரூமை நான் புக் பண்ணேன். இதோட இது வந்து 300 இது ஒர்த்தா இல்லையான்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் யாராவது தாஜ்மஹால் பார்க்க போனீங்கன்னா தாஜ்மஹாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரூமே நீங்கள் புக் பண்ணிங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஈவினிங் டைமில் தாஜ்மஹாலை பார்த்துக்கிட்டு சன் செட் ஆகிக்கிட்டு அந்த நேரத்தில் டீ குடிச்சிக்கிட்டு இருக்க ஃபீலிங்லாம் வேறு லெவலாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணுறோம். இன்றைக்கி தாஜ்மஹால் எப்போதுமே எல்லாம் பண்ணேன். நான் வந்து பிளானை வந்து சொதப்பிட்டேன். ஏன்னா எனக்கு எல்லாம் தெரிஞ்சும் ஊருக்கு வரணும், ட்ரெயின் டிக்கெட் இல்லாமல் இருக்கிறதுனால எல்லாம் கொலப்ஸ் ஆகிடுச்சு. மேபி பரவாயில்ல, நம்ம தாஜ்மஹால் ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்கலன்னா கூட பேக் சைட்லேருந்து பார்க்கலாம். யமுனா ரிவர் இருக்குல்ல, அது பின்னிலேருந்து பார்க்கலாம். நம்ம போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இன்றைக்கி ஆஃப் டே தாஜ்மஹால் ஆப்போசிட்டு, அதுக்கப்புறம் ஆக்ரா போட்டு அந்த போகிற வழியிலே அக்பர் கலர் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் பார்த்து 3த்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். கன்னியாகுமரி சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக நம்ம ட்ரிப்பு வந்து நம்ம ஊரோட ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஊரோட எண்ட் ஆகுது. சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு தடையாச்சும் தாஜ்மஹாலை கம்பல்சரி பார்த்தாகணும். ஓகே? யாராச்சும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். எவ்வளோ பட்ஜெட்டில் நம்ம ட்ராவல் பண்ணலான்னா நம்ம இந்த வீடியோவில் எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன். ஓகே? நம்ம தாஜ்மஹால் ஏதோ 2வது தடவை, டெல்லி வந்து 3வது தடவை, தாஜ்மஹால் 2வது தடவை. ஓகேவா? நம்ம தான் அடிக்கடி நார்த் இந்தியா வந்துக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? வரலாம். இன்னும் நிறையா நார்த் இந்தியாவை இப்போ தான் பார்த்து வந்தேன். சிம்லா, மணாலி, குலு, மேண்டி அந்த சைடெலாம் இருக்குது. மேபி எனக்கு அந்தளவுக்கு விவரம் தெரியல. இப்போ தான் தெரிஞ்சது. போக தான் கம்பல்சரி நம்ம அடுத்த தடவை வரப்போ ஃபுல்லாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன் நான். நீங்கள் இங்கேருந்து போகிறீங்கல்ல லடாக்கு, அப்போ வந்து உங்களுக்கு 2:15 பஸ்ஸு, 2 மணிக்கு வந்து டெல்லியில் பஸ்ஸு. உங்களுக்கு நைட்டு ஆகிறது வந்து சண்டிகர் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு நைட் ஆகிடும். உங்களுக்கு டெல்லி டு சண்டிகர் ஃபுல்லாக நீ கவர் பண்ணிக்கலாம். சண்டிகர் டு மணாலியிலெல்லாம் கவர் பண்ண முடியாது. ஏன்னா அது நைட் டைம் ஆகிடும். நீங்கள் கிலாங்லேருந்து டெல்லி வரீங்கள்ல, அப்போது நீங்கள் டெல்லியிலேருந்து சண்டிகருக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணலாம். ஏன்னா அப்போ பகலாக இருக்கும். சண்டிகர்லேருந்து டெல்லி உங்களால் கவர் பண்ண முடியாது. உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்கிறது? இங்கேருந்து போனோன்னா நம்ம சண்டிகர் வரைக்கும் பக்கத்தில் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு போயிடலாம். நீங்கள் அங்கேருந்து வரப்போலாம் சண்டிகருக்கு முன்னாடியிலேருந்து லேலேருந்து நம்ம இதை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வரலாம். அதனால் ஒரு 30-40 கிலோமீட்டர் மட்டும் கவர் பண்ணாமல் இருக்கும். அது ஹைவே தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி நீங்கள் சண்டிகர்லேருந்து போனால் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படியே நீங்கள் ஜன்னலில் உட்காந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்த்துக்கிட்டே போகலாம். அங்கேருந்து கிலாங்லேருந்து வரப்போ கூட நம்ம குலு மணாலிலாம் நான் நைட்டு பார்க்கல. ஆனால் பகலில் பார்க்குறப்போ இந்த
அமேசான் காட்டிலலாம் ஹெலிகாப்டர் பிறந்து அந்த ஹாலிவுட்லாம் போகும்ல அதே மாதிரி சேம் அதே மாதிரி இருந்தது. எனக்கு அப்போ தான் வாய் பிறந்துட்டேன், இந்தியாவில் இப்படிலாம் ஒரு இடம் இருக்குங்க. நீங்கள் மறக்காமல் போனீங்கன்னா இதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஃப்ளைட்டில் போனால் 1 ஹவரில் போயிட்டு வந்துடலாம். உங்களுக்கு காஸ்ட்டு ஒரு 3000 அவ்வளோதான் ஆகும். பட் ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் சீனிக்காக பார்க்க முடியாது. ஆனால் ஹிமாலயாவை பார்க்கலாம், மேலேருந்து பனிக்கெலாம் பார்க்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ பண்ணிவிடுங்க. ஓகேவா? நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுதான் இந்த ரூமோட ஃபெசிலிட்டி. கரெக்டாக தாஜ்மஹாலுக்கு மேலே உட்காந்து சாப்பிட்லாம். தாஜ்மஹாலுக்கு மேலே உட்காந்து சாப்பிட முடியாது, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங் இருக்குது, அதுக்கு மேலே உட்காந்து சாப்பிட்லாம். நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த ஓலோ காலில் கூப்பிட்டு வந்தார்ல, அவர் தான் நம்மளை அழைச்சிட்டு போயிட்டு நம்ம அவரே நம்மளை சுற்றி காமிக்கிறேன் அப்படின்ட்டாரு. இங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே தான் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். இதுதான் ஆக்ரா சிட்டி. இந்தாண்ட சைடு தான் நம்ம தாஜ்மஹால் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு க்ளோஸில் இருக்குது. எவ்ரி ஃப்ரைடே நீங்கள் வர போகிறோம்னா ஃப்ரைடே பண்ணாதீங்க, ஃப்ரைடே மட்டும் பிளான் பண்ணுங்க. மற்ற எதில் வேணால் பண்ணுங்கள், ஃப்ரைடே மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா ஃப்ரைடே வந்து தொழுவா வருவாங்க, அதனால ஃப்ரைடே மட்டும் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த அண்ணன் வந்துட்டார். இப்போ இங்கேருந்து நம்ம நேராக மெட்டா பார்க் தான் போகிறோம். மெட்டா பார்க்னால் நம்ம தாஜ்மஹாலுக்கு பேக் சைடில் உள்ள இடத்துக்கு தான் இப்போ நம்ம கிளம்பி போயிட்டோம். ஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களை பார்த்தாலே தெரியுதுல்ல. ஓகேவா? இது போல் பிடிச்சி வச்சிங்க பேக்கேஜாக ஒரு 500 இல்லை ஒரு 400 இல்லை ஆட்டோன்னா எல்லா இடத்தையும் கவர் பண்ணி திருப்பி அங்கேயே விட்ரா போல் இருப்பாங்க. ஓகேவா? அது போல் கவர் பண்ணிங்க. தாஜ்மஹாலுக்கு மெட்ரோ ஸ்டேஷன்லாம் இருக்குது. எனக்கு இப்போ தான் தெரியுது மெட்ரோ ஸ்டேஷன் இங்கே ஒன்று இருக்குது. அது யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரில. பட் எனக்கு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது, பார்த்துங்க. தாஜ்மஹால் போகிற வழியில் ஃபுல்லாக ரீச்சாக இருக்கும். இதுதான் ஆக்ரா ஃபோர்ட்டு. நம்ம அவுரங்கசீப் வந்து ஷாஜகானை சிறை வச்சுருக்காங்கல்ல, அந்த கோட்டை தான் இது. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் அப்படியே நம்ம தாஜ்மஹால் தெரியும். லாஸ்ட்டு வீடு நம்ம போனப்போ கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட்டு நான் தாஜ்மஹால் இருந்தப்போ இது உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? எவ்வளோ பெரிய மதில் செவரு அப்படின்னு. இதுதாங்க யமுனாவோட ரிவர். கங்கை யமுனா. இது வந்து யமுனா. கங்கை யமுனா சேர்ற இடம் தான் இது திரிவேணி சங்கம்னு சொல்லுவாங்க. அது வந்து உத்தரப்பிரதேசில் இருக்குது. அதுக்கெல்லாம் போகலான்னு பிளான் வச்சுருந்தோம். பட்ஜெட் இருக்குதுனால வச்சு. ஓகேங்களா? இப்போது நாம் எங்கே இருக்கோன்னா மெட்டா பார்க், அதான் தாஜ்மஹாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது ஃப்ரைடே வந்து தாஜ்மஹால் வந்து லீவு. தென் இதையும் பார்த்துருவாங்க, இதுவும் நல்லாயிருக்கும். இதில் வந்து ரிவர் பாயிண்ட் வர்றதுக்கு யமுனா ரிவரில் அடிப்பொலியாக இருக்கும். ஒரு டிக்கெட் ஒன்று புக் பண்ணோம். அதை நான் எப்படின்னு நான் பார்த்துக்கிறேன். ஒரு ஆளுக்கு 20 ரூபி, 20 ரூபா. ஓகேங்களா? உங்களுக்கு தாஜ்மஹால் அழகாக காமிக்கவா? தெரியுதுங்களா? திஸ் இஸ் தாஜ்மஹால். நம்ம ஏற்கனவே தாஜ்மஹால் வந்திருக்கோம். பார்க்காதவங்க நான் மேலே கொடுக்குற வீடியோ செக் பண்ணிக்கங்க. பட் எத்தனை தடவை வந்தாலுமே நான் ஃபஸ்ட்டு தடவை வந்த எக்ஸைட்மெண்ட் தான் இப்பயும் அந்த எக்ஸைட்மெண்ட்டாகவே இருக்குது. ஆனால் தாஜ்மஹால் எந்த அளவுக்கு அவர் கட்டியிருக்காருன்னு பாருங்கள். ஸோ அடிப்பொலியாக இருக்குது. இந்த இடமே நல்லா ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதை பற்றி சொல்ல தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம தாஜ்மஹால் சின்ன வயசுலேருந்து படித்தது போனது எல்லாமே நமக்கு தெரியும். இருந்தாலும் சிம்பிளாக ஷார்ட்டாக ஸ்வீட்டாக வந்து நான் சொல்லிடுறேன். தாஜ்மஹால் வந்து உலகத்தில் மொத்தம் 7 அதிசயம் இருக்குது. அதில் தாஜ்மஹாலும் ஒரு அதிசயம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அது காதல் சின்னமாக வேறு இருக்குது, அதுவும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த இது வந்து பளிங்கு கற்களால் கட்டப்பட்டிருக்கு, அதுவும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது காதல் சின்னம். இது வந்து யமுனை ஆற்றங்கரைன்னு ஒன்று சொல்லுவோம்ல, அங்கே அந்த கரையில் தான் நம்மளுடைய தாஜ்மஹால் வந்து கட்டப்பட்டிருக்கிறது. ஓகே, கட்டினாங்கன்னா நம்மளுடைய மும்தாஜ் பானர்ஜி, அவங்க வெஸ்ட் பெங்கால் பிரைம் மினிஸ்டர், அவங்கள பற்றி நான் சொல்ல, நம்ம மும்தாஜுக்காக கட்டியிருக்காங்க.
இது வந்து இறந்து போனதுக்கப்புறம் தான் கட்டியிருக்காங்க. இது உள்ளே வந்து 2 சமாதி மட்டும்தான் இருக்குது. ஏற்கனவே நம்ம வந்து உள்ளே பார்த்தது தான். 2 சமாதி மட்டும்தான் நம்ம உள்ளே இருக்கோம். ஓகேவா, கரெக்டான வியூவில் உட்காந்துருக்கோமா? 2 இது மட்டும்தான் இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட 22,000 லேபர்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து 1934 ஆரம்பித்து 1931 ஆரம்பித்து 1954 இந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இது பண்ணிட்டாங்க. இதை கட்டினவர் வந்து உஸ்மாத் லமோரி அகோரின்னு ஒரு பேர். சரியாக இது ஓகே, ஒரு நிமிஷம். உசாத் அகமது லகோரி. உசாத் அகமது லகோரி தான் இதோடைய ஆர்கிடெக்சர். ஓகேங்களா. இவங்க ஃபேமிலியில் இருக்க முகலாய பேரரசுன்னு சொல்ல பாபர், அக்பர், உமாயூன், தென் பீப்புளெலாம் இருக்காங்களா, அவுரங்கசீப், ஷாஜகான், இவங்கெல்லாம் வந்து ஷாஜகானை தவிர பாக்கி அவங்க ஃபேமிலியில் எல்லாமே ரெட் கலரில் இது பண்ணியிருப்பாங்க. நம்ம சாம்பிள் சொன்னோம்னா நம்ம லால் கிலா இருக்குல்ல, செங்கோட்டை, அதெல்லாம் ரெட் கலர் பிரிக்கில் தான் கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக வெள்ளை பளிங்கு கற்கள், ஒயிட் மார்பிளை வச்சு இந்த தாஜ்மஹால் ஃபுல்லாக வந்து நம்ம ஷாஜகான் வந்து கட்டியிருக்காரு. அதான் இன்னொன்று முக்கியமான மேட்ரு என்னென்னா, நம்ம ஷாஜகானோட 3வது பொண்டாட்டிக்கு 14வது புள்ள பிறக்கிறப்போ அவங்க இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த தாஜ்மஹாலே கட்டியிருக்காங்க. இது அதாவது 3வது பொண்டாட்டிக்கு 14வது குழந்தை பிறக்கிறப்போ தான் அவங்க இறந்து போயிடுறாங்க. அந்த நினைவாக தான் நம்ம இந்த தாஜ்மஹால் வந்து அவர் கட்டியிருக்காரு. இது வந்து பாரசீக நாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நாட்டோட ரெஃபரன்ஸ் வச்சு தான் நம்ம தாஜ்மஹால் வந்து கட்டியிருக்காங்க. அதாவது உமாயூன் டெம்பிள்னு சொல்லியிருந்தோம்ல, நம்ம டெல்லியில் நிஜாமுதீனுக்கு பேக் சைடில் இருக்கும். அந்த இதெல்லாம் ரெஃபரன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. அதான் சொல்லியிருந்தால, இவங்களாம் ரெட் கலர் பிரிக்கை வச்சு கட்டியிருக்காங்க. இவர் வந்து வெள்ளை பளிங்கு கற்களால் வந்து கட்டியிருக்காரு தாஜ்மஹால். தெரியுதுங்களா? ஒரு தடவை அமிலமழை பெஞ்சு இதோட ஒயிட் கலர்லலாம் ரிமூவ் ஆகிக்கிட்டு இருந்தது. அது வந்து டேட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1996 வந்து அந்த நேரத்தில் வந்து இங்கே பக்கத்தில் ஒரு எண்ணெய் ஃபேக்ட்ரி இருக்குது. அப்புறம் தாஜ்மஹால் இதாகுது அப்படின்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அதாவது இதில் இந்த தாஜ்மஹால் சுற்றி 10,400 சதுர கிலோமீட்டர் 10,400 சதுர கிலோமீட்டர் ஃபுல்லாக எந்த ஃபேக்ட்ரி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மேலே ஏரோப்ளைன்லாம் பறக்கூடாதுன்னு அது ஆக்சுவலாக இருக்கிற கதை தான். இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இதில் இன்னொரு ஹைலைட்ஸ் என்னென்னா, நான் இப்போ தான் விக்கிபீடியாவில் படித்தேன். இதை பற்றி நம்ம சுவாமி விவேகானந்தர் இருக்கார், அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இங்குள்ள சலவை கல், அதாவது சலவை கல் இருக்குல்ல, இந்த பளிங்கல்க்கு, அதை ஒன்றை பிழியுமானால் ஆமாம், அதாவது எடுக்குன்னா அதிலிருந்து அதை நம்ம எடுக்கிறோன்னா அதிலிருந்து அரசரோட காதலும் அவரோட சோகமும் சொட்டுன்னு நம்ம சுவாமி விவேகானந்தர் இருக்காங்களே, அவங்க சொல்லியிருக்காங்க சம்மல்ல. அதனால் இது உள்ள அலைகை வேலைப்பட்டு கற்கணும்னா ஒவ்வொரு அதாவது இதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு சதுரம் அடி இருக்குல்ல, ஒரு சதுரம்னா ஒரு லென்த்து அடி, இந்த லென்த்து அடி இருக்குல்ல, அதை 6 மாதமாச்சு நம்ம பார்த்தா தான் இதோட ஃபுல்லோட அழகு என்னன்னு நமக்கு தெரியுமா. இப்போ எந்த அளவுக்கு நுணுக்கமாக இந்த கட்டிடக்கலை நம்ம கட்டியிருக்காங்க. ரைட். இதுதான் வந்து பிளாக் தாஜ்மஹால். அதுக்கு ஆப்போசிட் இது வந்து நம்ம மும்தாஜுக்காக கட்டுனா, இங்கே வந்து இவருக்காக ஒரு பிளாக் கலர் தாஜ்மஹால் ஒன்று கட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் பையன் அவுரங்கசீப்பு புரட்டிலே வச்சு இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிட்டு போயிடாத, எனக்கும் காசு வேணும்னு சொல்லி அவரை தூக்கி ஜெயிலில் வச்சுட்டாங்க. இங்கேருந்து தான் தெரியல, இது மேலேருந்து பார்த்தா நம்மளோட ஆக்ரா ஃபோட்டோ தெரியும். இது சும்மா ஃபன்னாக சொல்கிறேன், அதுதான் ரீசன். அதாவது இருக்கிற காசெல்லாம் இப்படியே அப்பா தண்டமாக செலவு பண்ணிட்டு போய்ட்றாரு. இப்போ நம்ம இருக்கணும், நம்ம ரன் பண்ணணும், ஒரு ராஜ்யத்தை ரன் பண்ணணுங்கிறதுக்காக அவர் ஜெயிலில் அடைச்சி வச்சிடுறாங்க. இதுதான் பிளாக் தாஜ்மஹால். இதுக்கு அஸ்திவாரெலாம் போட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. மேபி இது உண்மையாக பொய்யா அப்படின்னு பார்த்தா தான் தெரியும். இந்த தாஜ்மஹாலை பற்றி கான்ட்ரவர்சி நிறையா இருக்கும். உங்களுக்கு இன்னும் நான் விளக்கமாக சொல்லணும்னா, இந்த இருக்குல்ல மேலே, அது வந்து சிவனோட திருசூலத்தை குறிக்கும். அதனால் இந்த கோயில் வந்து முஸ்லீம் கோயில் இல்லை, இந்து கோயில். இது கீழே ஒரு சிவன் இருக்கார் அப்படின்னு சொல்லி மேபி நிறையா பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. இது வந்து ஒரு மசூதி போல் இருக்கும். ஓகேங்களா. இந்த 4 தூண் வந்து இந்த மசூதியில் வந்து தொழுகிறப்போ ஒரு சவுண்டு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இந்த 4 இதுவுமே. ஓகேங்களா. இந்த 4 இதுவுமே கீழே விழுந்தாலுமே, இன்க்ளூடு இது வந்து விழுந்தாலுமே உள் சைடு விழுவாது, வெளி சைடு விழுற அளவுக்கு தான் இதோட கட்டுமானமும் நமக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ எந்த அளவுக்கு ஆர்கிடெக்ட் ஒன்று பண்ணியிருக்காருன்னு பார்த்துங்க. இதில் வந்து அது அமிலமலை போஞ்சு இதோட கலர் வந்து இதாகும். அதுக்கப்புறம் 3 கலர் வந்து நம்ம தாஜ்மஹால் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து விடியற் காலையில் ஒரு கலரு, மதியம் ஒரு கலரு, ஈவினிங் ஒரு கலரு, நைட்டு ஒரு கலருன்னு 4 வகையான கலர் வந்து இந்த தாஜ்மஹாலில் தெரியும்.
அவ்வளோதாங்க. தாஜ்மஹால் கட்டுறது முத்தாப்பாக், கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறேன்னான்னு தெரியல, தொருக்கில் இதில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்மளுடைய ஷாஜகான் வந்து பிளாக் கலர் தாஜ்மஹால் ஒன்று கட்டணும் அப்படின்னு. அதுதான் சொன்னேன்ல, நீ மூட்டு ஜெயிலேறா அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிட்டாங்க. இந்த முகலாயா பேரரசை பற்றி படிக்கிறப்பே செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க. நம்ம பாபர், அக்பர், உமாயூன், அப்புறம் அதுக்கப்புறம் அவுரங்கசீப்பு தான் லாஸ்ட்டு முகலாயா மன்னர்களே. அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பாபர் வந்து அந்த பீக்குக்கு இருந்தார். ஷாஜகானுமே அந்த பீக்கு கொண்டு போனார் அவங்களுடைய கிங்டம். அதாவது அதோட எப்படி சொல்கிறதுன்னா, கிங்டம்னா அரசு அதான் அவங்க செய்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் அவுரங்கசீப் வந்து அதுலேருந்து அவங்க டவுன் ஆகி அதுக்கப்புறம் நம்ம பிரிட்டிஷ் வந்து அவங்கள்ட்ட கொடுத்து அந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் சுதந்திரம்லாம் வாங்கி அந்த பிரச்சனை இருக்குல்ல, அதான். இந்த தாஜ்மஹாலுக்கு ஃப்ரண்ட் சைடில் நிறையா கார்டன்லாம் இருந்திருக்கு. நம்ம ஆளுங்க பிரிட்டிஷ்காரங்க பூந்து கிளின்னு கிழிச்சு எறிஞ்சிட்டானுங்க. அதனால தான் முன்னாடி சைடு எதுவுமே இல்லை. வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தாஜ்மஹாலை பற்றி 22 பேர் கையை வெட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் இது சொன்னல, சிவன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா சொல்லிக்கிட்டு போவாங்க. அது உண்மையாக இல்லையான்னு தெரியல. இதில் ஒரு கேட் இருக்குது, அது ஓப்பன் பண்ணக்கூடாது. அது ஓப்பன் பண்ணால் இந்து கோயில் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும். நம்ம பத்மநாத சுவாமி கோயிலில் சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த கேட்டை திறந்தால் உலகம் அழிஞ்சிடும். மேபி அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, பட் ஆனால் சொல்கிறாங்க. அது இந்து முறைப்படி அப்படி சொல்லுவாங்க, இவங்களும் அப்படி சொல்கிறாங்க. அது அதை பற்றி நமக்கு பேச தேவையில்லை. நம்ம வந்தோமா, பொச்சியை மூட்டு பார்க்குறோமா, கிளம்புறோமா, அதோடு இருந்துக்கணும். தேவையில்லாமல் நம்ம தேவையில்லாமல் பேசுகிறதே தப்பு சரிங்களா. அவ்வளோதான். இதில் ரைடு வேறு போகலாம், அதுக்கு பைசா அதிகமாகும். நம்ம வந்து பிளான் பண்ணதே நாளைக்கு ஈவினிங் ஜிடியில் போகலான் தான். சென்னை சென்ட்ரல், நான் ஏற்கனவே டிக்கெட் பண்ணது வந்தது. நாளைக்கு ஈவினிங் வந்து இதுலேருந்து வரும் ஒரு ட்ரெயின். அதிலேருந்து நமக்கு இங்கே வருது தான் நம்மளுடைய எதாக இருந்ததுன்னா எங்கேருந்து எங்கே அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாரா, சரியாக சொல்ல தெரில. ஆக்ராவிலேருந்து திருநெல்வேலி போய்ட்டு திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரி போகலாம், அப்படி தான் நம்ம பிளான் இருந்தது. டிக்கெட்டு புக் பண்ணாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டு 7லேயே சேட்டை ப்ரிப்பேர் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நமக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல. அதுக்கப்புறம் நமக்கு இன்றைக்கி உட்காந்து கரெக்டாக 11 மணிக்கு நமக்கு ஸ்லீப்பர் புக் பண்ணேன். ஜிடி போட்டேன், ஜிடி கிடைக்கல, தமிழ்நாடும் கிடைக்கல. அதுக்கப்புறம் இன்னும் அந்தமானில் திருக்குறள் எக்ஸ்பிரஸ் கிடச்சிது நமக்கு காலைல 7 மணிக்கு நமக்கு. அதனால தான் இப்போ அர்ஜென்ட்டாக குளிச்சுட்டு கிளம்பி ஒரு 2 இடத்தாச்சும் கவர் பண்ணல நம்ம. அதனால் கிளம்பி நம்ம வந்தாச்சு. ஓகேங்களா, கரெக்டாக பிளான் பண்ணி வாங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். பிளான் பண்ணாமல் வந்துருந்தீங்கன்னா வேஸ்ட். எத்தனை பேர் ஃபோட்டோ ஷூட்டுக்காக வந்திருக்காங்க பாருங்க. மேபி ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா ரெண்டுக்கு எடுத்திருந்தால் கூட குட். அவ்வளோதாங்க நம்ம தாஜ்மஹால். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எங்கே போனோம், துங்கலாம்பாக்குன்னு ஒரு இடம் இருக்குது, நம்ம அங்கே போகலாம். அது வந்து அக்பரோட சமாதி தான் துங்கலாம்பாக். நம்ம அங்கே போயிட்டு அதை பற்றி நம்ம பேசலாம். ஓகேங்களா, துங்கலாம்பாக் போனால் இதுக்கு போகலான்னு பார்த்தேன், ஆக்ரா ரெட் ஃபோர்ட்டுக்கு. ஆக்ரா கோட்டைக்கு. ஆக்ரா ரெட் ஃபோர்ட் வேறு, கோட்டை வேறு. இங்கே இருக்கவங்க எல்லாமே ஆக்ராவில் இருக்கவங்களும் லால் கிலான்னு தான் சொல்லுவாங்க, டெல்லியில் இருக்கிறவங்களும் லால் கிலால் தான் சொல்லுவாங்க. அப்போனா ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது ஆக்ராவில் உள்ள கோட்டை, அது டெல்லியில் உள்ள கோட்டை. அதனால் கன்ஃபார்ம் நான் இப்போ கூட ஓலோ டிரைவர்கிட்ட கேட்டேன். லால் கிலா, அப்புறம் துங்கலாம்பாக், தாஜ்மஹால், ஃபேத்பூரின்னு ஒன்று இருக்குது, அது டெல்லி பக்கத்தில் இருக்குது, அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். நான் கேட்டேன், இது பேர் என்ன, லால் கிலா டெல்லி தானே அப்படின்னு கேட்டேன். ஓ இது ஆக்ரா ஃபோர்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா, நல்லா ஃபுல்லாக கார்டன் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து தேங்க்யூ சொல்லணும். அதாவது ஆர்கியாலஜிஸ்ட், ஓகேங்களா, தொல்பொருள் ஆய்வாளர், அவங்க கீழே தான் தாஜ்மஹால், தஞ்சாவூர் பெரிய கோயில் அதெல்லாம் அவங்க கீழே தான் வரும். நிறையா பேசிட்டணும், போர் அடிச்சுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேங்களா, ஃபோட்டோ ஷூட் நிறையா எடுக்கலாம். தனியாக வந்துட்டல, நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொருத்தவன்ட்ட கூட்டு கெஞ்சி தான் நம்ம ஃபோட்டோ ஷூட்டே எடுக்கிறோம். அதுவும் இல்லாமல் மொபைல் வேறு சார்ஜர் வேறு இல்லை. பார்க்கலாம் எது நடக்குதோ. நாம் இதை முடிச்சுட்டு இஸ்மாத்துல் பில்லா அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். அதாவது அக்பரோட சமாதி. சரிங்களா, பைக்கில் தான் போகிறோம். சரிங்களா,
வந்திருக்க இடம் வந்து அது பேர் மட்டும் தெரியல, நான் அக்பர் சமாதினே சொல்லிடுறேன். சரிங்களா, அங்கே தான் நம்ம உள்ளே போக போகிறோம். இந்த நம்ம ஆக்ரா சைடு வந்தோன்னா நமக்கு அதிகமாக இருக்கிறது வந்து சமாதி தான் நம்ம அதிகமாக பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம டெல்லி போனோன்னா நமக்கு ஒரு தேசப்பற்று வரும். அது டெல்லி போனால். நம்ம ஆக்ரா வந்தோன்னா நம்ம ஒரு முஸ்லீம்ங்கிற ஃபீல் வரும். நான் போனதுனால சொல்கிறேன். நீங்கள் யாராவது டெல்லி இப்படி ஆக்ரா போகிறா போல இருந்தேன்னா அந்த ஃபீல் வந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, இதே சேம் தான், அந்த கல்லில் தான் கட்டியிருக்காங்க. மொத்தம் 4 கேட் இருக்குங்க. நம்ம ஊரில் கோயில் இருக்குல்ல, நம்ம இந்து கோயில் எப்படி இருக்குமோ அது மாதிரி 4 கோவில். 4 கோவில் இல்லை, 4 என்ட்ரன்ஸ், நுழைவாயில் 4 இருக்கும். இதுவுமே சேம் ஒரு மசூதி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் கட்டியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதுல, இது அதுபோல் 4 சைட்லையுமே 4 இருக்குது. பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஓகேங்களா, திஸ் இஸ் யமுனா ரிவர். இதுவுமே ஒரு புண்ணிய நதின்னு சொல்லுவாங்க. சரியில்ல, யமுனா கங்கை இது ரெண்டுமே ஒரு புனித நதி. அது திரிவேணி சங்கம் சொல்லுவாங்க, பிரயாகராஜில் இருக்குது. அங்கே போய் நீங்கள் இது பண்ணிக்கலாம், புண்ணியத்தை தேடிக்கலாம். ஓகேங்களா, வந்து இது பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம தமிழ் ஃப்ரெண்ட் 2 பேர் வந்திருக்காங்க. அதாவது அவங்களுக்கு காமிக்க, இவரும் தென் அவரும். ப்ரோ 2 பேரும் ஒரு ஆய் காமிங்க. இவங்க 2 பேர் தான். பாய் பாய் ப்ரோ. அவங்க 2 பேரும் வந்து ஸ்ரீநகர் போகிறாங்களாம்மா. அப்புறம் வந்து பேசணும் தமிழாள்னு நம்ம ஃபன்னாக பேசி ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தாங்க. நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு நேராக உள்ளே போயிடலாம். அக்பர் டோம், அக்பரோட இது பேர் என்ன, சமாதி. சரிங்களா, எனக்கு பேர்லாம் தெரியாதுங்க. இங்கே ஒரு சமாதி இருக்குது, இங்கே ஒரு சமாதி இருக்குது, அவ்வளோதான். பேரும் போடலை, ஒன்றும் போடலை. ஓகேங்களா ஓகேங்களா, பேரும் போடலை, ஒன்றும் போடலை. அங்கங்கே ஒரு சமாதி இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு சமாதி. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரூம் செலைக்கா, ஏன்னா ரெஸ்ட் எடுக்கணும். நேற்றுலேருந்து வந்து நம்ம எதுவும் ரெஸ்ட் எடுக்கலை. போய்ட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலாம். காலைல 7 மணிக்கு ட்ரெயின், ஒரு 5 மணிக்கு கிளம்புனா தான் நம்ம அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வேறு போகணும். ஓகேங்களா.